அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிஷா வேர்ல்டு. நம்ம சேனல் இன்றைக்கி ஒரு விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டிமார்ட்டை வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சுற்றி காமிக்க போகிறேன். என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, இப்போ என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு, அது எல்லாமே வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ரூட்லேருந்து சொல்லிடுறேன். ரூட் வந்து பார்த்திங்கன்னா, நான் பால்பனையிலேருந்து கட் பண்ணி லெஃப்ட் கட் பண்ணால் அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். நேராக போய் யூட்டன் எடுத்து நம்ம அந்த சைடு ஆப்போசிட் சைடு வரணும். அதுதான் வந்து டைரக்ஷன். நான் உங்களுக்கு வந்து அதை லைவாக வந்து நான் போகும்போது வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னா நிறையா பேர் போன டிமார்ட் வீடியோ விலாகில் வந்து கேட்டிருந்தீங்க, எப்படி போகிறது, எந்த டிமார்ட்டு அப்படின்றது மாதிரி நிறையா டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் இன்றைக்கி போடுற வீடியோவில் வந்து இப்போ இந்த சண்டேக்கு நான் போனேன். மண்டே ஆர் டியூஸ்டே உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டேன். மண்டே போஸ்ட் பண்ணுவேன், இல்லைனா டியூஸ்டே போஸ்ட் பண்ணிடுவேன் இந்த வீடியோ. இப்போ வந்து என்னென்ன ஆஃபர் லைவில் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம வந்து பால்பனையிலேருந்து லெஃப்ட் கட் பண்ணி நேராக போயிட்டே இருக்கணும். கொஞ்சம் தூரம் போனோன்னு தான் நம்ம அடியில் வந்து அண்டர் பிரிட்ஜில் போகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அண்டர் பிரிட்ஜில் போகாமல் இந்த சைடே யூட்டன் எடுத்து போகலாம். பட் இங்கே வந்து எல்லா இடத்துலையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வந்து நம்ம இப்போ யூட்டன் இப்படி போக முடியாது. ஸோ அவங்களே போட்டிருக்காங்க பாருங்கள், டிமார்ட்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் போட்டு யூட்டன் எடுத்து வரணும்னு போட்டிருக்காங்க. அதுதான் கரெக்டான லொக்கேஷன். நம்ம காரில் போனால் இப்படி தான் போகணும். டூ வீலர்னால் கூட வந்து நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த சைடு போய்க்கலாம். அதுவுமே வந்து சேஃப்டி கிடையாது. ஏன்னா வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறது வந்து போலீஸ்லாம் வந்து சில டைம் பிடிச்சிப்பாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள், இப்போ ஒரு பிரிட்ஜ் மாதிரி மேலே பாலத்துக்கு மேலே கீழே அண்டர் பிரிட்ஜில் தான் வந்து போகணும். இப்போ நம்ம யூட்டன் எடுத்து ஆப்போசிட் சைடு வந்து போக போகிறோம். நிறையா பேர் வந்து லொக்கேஷன் தான் கேட்குறீங்க, எங்கே இருக்குது, எப்படி போகணும் அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த தடவை வந்து லொக்கேஷனோடய உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் சேட்டில் வந்து சொல்ல முடியாது. நான் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை பர்சனலாக கமெண்ட்லேயோ நான் வந்து சொன்னாலுமே ஒவ்வொருத்தவங்களும் வந்து கேட்டுகிட்டு தான் இருக்காங்க. அதை பார்க்காம ஒவ்வொருத்தவங்களும் டவுட்டு கேட்டுட்ருக்காங்க. அதனால தான் நான் வந்து ஒரு வீடியோவிலே வந்து ஃபுல்லாக நம்ம ஷேர் பண்ணிடலாம், கிளியராக ஷேர் பண்ணிடலாம் தான் இந்த தடவை வந்து நான் எல்லா ஆஃபருமே வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படின்றத வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம இப்போ வந்து மேலே ஏற போகிறோம். நாங்கள் வந்து சண்டே அன்னைக்கு போகிறதுனால க்ரௌட் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த லாக்டவுன் டைமில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஓகே, ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற ஐடியாக்காக தான் நாங்கள் போயிருக்கோம். அங்கே போய் நம்மளுக்கு என்னென்ன வாங்கணும்னு தோணுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், லெஃப்ட்லேயே வந்து டிமார்ட்னு சொல்லிட்டுன்னு ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த சைடு தான் போகணும். ஸோ நம்ம வந்து மேலே ஏறாமல் இந்த கீழே வந்து இறக்கத்தில் கொஞ்சம் போகணும். கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தாலே நம்மளுக்கு வந்து திருப்பி ஒரு போர்டு வரும். அந்த கட்டில் வந்து நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அங்கிட்ட ஆப்போசிட் சைடு அந்த சைடு வழியாக வந்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் தாண்டினோடனே நம்மளுக்கு டிமார்ட் வரும். நமக்கு வந்து இந்த பால்பண்ணை வழியாக நீங்கள் அண்டர் பிரிட்ஜ் வழியாக வந்தீங்கன்னா இதுதான் கரெக்டான லொக்கேஷன். ஒருவேளை நீங்கள் ஜங்ஷன்லேருந்து வரீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் இல்லைனா பால்பனையிலேருந்து இறங்கி நடந்து வர மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு இங்கே லெஃப்ட்டில் வந்து பாருங்கள் ஒரு கட்டிங் வரும். ஒரு கியா ஷோரூம்னு ஒன்று இருக்கும், டிமார்ட்னு போட்டு இங்கே உங்களுக்கு இருக்குது பாருங்கள். இந்த கட்டிங்கில் தான் நம்ம உள்ளார்க்க போகணும். ஏரோ மார்க் போட்டிருக்காங்க, ப்ளஸ் மேலேயும் வந்து வாசன் நகர் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். வாஸ் நகர்னு போட்டிருக்காங்க. இந்த இதுக்குள்ளே தான் போகணும். பக்கத்துலேயே வந்து கியா ஷோரூம் இருக்கும், கார் ஷோரூம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அடையாளத்துக்கு வச்சுக்கலாம். இந்த லைனில் வந்து நீங்கள் உள்ளே போகணும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வீடெல்லாம் அந்தளவு இருக்காது, ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அதுவுமே லாஸ்ட்டில் தான் இருக்கும். ஃப்ரண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஃப்ளாட் மாதிரி தான் இருக்கும். இதிலே ஸ்ட்ரைட்டாக போனால் இங்கே ரைட் சைடு தெரியுது வந்து அப்பார்ட்மெண்ட்டு. இங்கே லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு டிமார்ட் கிளியராக தெரியுது பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் அண்ட் டூ வீலர் பார்க்கிங் கூட வந்து அவைலபிளாக இருக்குது. வெளியிலே வந்து நம்ம பார்க் பண்ணிக்கலாம், உள்ளாரைக்கும் வந்து பார்க் பண்ணிக்கிற மாதிரி நிறையா ஸ்பேஸ் இருக்குது. நம்ம இப்படி லெஃப்ட் சைடில் போய் அங்கிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழி வந்து மெயின் என்ட்ரன்ஸும் காமிக்கிறேன். நாங்கள் வந்து இங்கே தான் பார்க் பண்ண போகிறோம், வெளியில் தான் பார்க் பண்ண போகிறோம். ஏன்னா உள்ளார்க்க நிறையா இருக்கும், கார் வந்து பார்க் பண்ணியிருப்பாங்க. நமக்கு வந்து அதுலேருந்து எடுத்து வர்றது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம இப்படியே வந்து பார்க் பண்ணிவிட்டு டிமார்ட்டில் வந்து நாங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன்.
திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா 2 டிமார்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் நியர்பை உள்ள டிமார்ட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் கிட்ட ஒரு டிமார்ட் இருக்குது. அது நானுமே இன்ன வரைக்கும் போனதில்லை. ஒரு தடவை முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதான் மெயின் என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம இந்த வழியாக தான் போக போகிறோம். செம்ம க்ரௌடாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். காரே வந்து பார்த்திங்கன்னா உள்ளார்க்க ஃபுல்லாக வந்து பார்க் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் சண்டே டைம் போனதுனாலயா என்னன்னு எங்களுக்கு தெரியல. பட் நிறைய க்ரௌட் இருந்துச்சு. உங்களுக்கே பார்க்குறப்பயே தெரியும். ஆஃபர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டிருந்தாங்க போல இருக்குது. எல்லாமே வந்து நிறையா தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்க. இப்போ நம்ம உள்ளார்க்க போய் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணி ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அங்கே வீடியோ எடுக்கலாம் அலௌட் கிடையாது. நம்மளாக கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் வீடியோ மாதிரி எடுத்து தான் நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது 1 by 1 பார்ட்டாக வரும். நீங்கள் சப்போஸ் டிமார்ட்டில் வந்து திங்ஸ் வாங்கணுன்னு இருக்கீங்கன்னா இதில் வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்கெட் போட்டு பிஸ்கெட்டு, ரஸ்க்கு, அப்புறம் வந்து கப் கேக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஹனி இதெல்லாம் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. ஹனி வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி 475, 150 வந்து ஆஃபர் போக நம்ம 325க்கு வந்து பை பண்ணிக்கிற மாதிரி 1 லிட்டர் சஃபோலா ஹனி வந்து இருக்குது. ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ அதை தான் வந்து இந்த பேஸ்கெட்டில் வச்சுருக்காங்க. பக்கத்தில் வந்து ரஸ்க் வச்சுருக்காங்க. எம்ஆர்பி ப்ரைஸை விட 18 ருபீஸ் வந்து ஆஃபில் இருக்குது. தென் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கேக் வச்சுருக்காங்க. அந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா 16 ருபீஸ் ஆஃப் ப்ரைஸில் போட்டிருக்காங்க. நிறைய பை 1 get 1 ஆஃபர்ஸும் வந்து போட்டிருக்காங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 ரோசஸ் டீக்கெலாம் வந்து 15 ருபீஸ் ஆஃபு, தாஜ்மஹாலுக்குலாம் 35 ருபீஸ், அந்த மாதிரி நிறையா பிராண்டுக்கு நிறைய ஆஃபர்ஸ் டீ தூளுக்குமே போட்டிருக்காங்க. நம்மளுக்கு டிமார்ட் வந்தான்னா எம்ஆர்பி ப்ரைஸை விட ஒரு நல்ல ப்ரைஸில் வந்து ஆஃபரில் வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ அதுக்காகவே மளிகை ஜாமான் வாங்குறதுனா நாங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டிமார்ட் தான் ப்ரிஃபர் பண்ணி வருவோம். ஏன்னா நம்மளுக்கு மணி வந்து நிறையா சேவ் பண்ணலாம். இந்த சஃபோலா ஹனி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரன்ஸ்லேயும் பேஸ்கெட்டில் வச்சுருந்தாங்க. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேலையுமே நம்மளுக்கு வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. பட் அதே ஆஃபர் தான். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதே இந்த ஒவ்வொரு ட்ரேலையுமே ஒவ்வொரு இது ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. பக்கத்தில் ஃபுல்லாக பூஸ்ட்டு, காம்ப்ளான் அந்த மாதிரி ஐட்டம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. பூஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 25 ருபீஸ், 15 ருபீஸ் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான் வந்து எங்கள் பசங்க வந்து பூஸ்ட்டு தான் வந்து குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நான் பூஸ்ட்டு வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். டப்பாவுக்கும் பாட்டிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதான் இங்கே கொஞ்சம் நேரம் நின்று ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்தது. எவ்வளோ டிஃப்ரென்ஸு, நம்ம எது வாங்கலாம் அப்படின்றதான் பார்த்துட்ருந்தோம். பாக்ஸாக வாங்கும்போது 25 ருபீஸ் ஆஃபரில் இருக்குது. நம்ம 225க்கு வாங்கலாம். பாட்டிலாக வாங்கும்போது 250 அந்த ப்ரைஸ் வந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக நம்ம பாட்டில் வேண்டாம், பாக்ஸே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டுன்னு அந்த பேக்கெட்டே வந்து வாங்கிட்டு போயிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளான் எல்லாத்துக்குமே வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. எதுவுமே நம்ம வந்து எம்ஆர்பி ப்ரைஸில் வாங்க தேவையில்லை. டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து ஒரு ஆஃபர் ப்ரைஸில், எம்ஆர்பியை விட மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் ஆஃப் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ், 30 ருபீஸ் அந்த மாதிரி ஆஃபரில் தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து மளிகை ஜாமான் வந்து பல்காக வந்து வாங்கிட்டு போகலாம். இந்த ரேக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தான் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ஆஃபர் ப்ரைஸில் தான் வந்து போட்டிருந்தாங்க. எம்ஆர்பி ப்ரைஸை விட எல்லாமே ஆஃபரில் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பக்கத்துலேயே வந்து கெலாக்ஸ், சாக்கோஸ் இந்த மாதிரியும் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து அதுவும் ஆஃபர். எல்லா ப்ராடக்ட்டுமே டிமார்ட்டை பொறுத்தவரையும் ஆஃபரில் தான் இருக்கும். ரொம்ப நல்ல பெஸ்ட் ஆஃபரில் இருக்க வந்து இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. கெலாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 ருபீஸ் பேக்கெட்டை வந்து ஒரு 5-6 பேக்கெட் போட்டு ஒரு நாட்டில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கூட பை பண்ணிக்கலாம். சிங்கிள் பீஸ் பார்த்திங்கன்னா 8 ருபீஸ்க்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு 5 பேக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 40 ருபீஸ்க்கு நம்ம வந்து வாங்கிக்கலாம். நம்ம வெளியிலலாம் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த சைடு ஆப்போசிட் சைடில் வந்து நம்மளுக்கு இந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் வச்சுருக்காங்க. டார்க் ஃபேண்டசி இது வந்து 41 ருபீஸ் ஆஃப்னு போட்டிருக்காங்க. அதை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஒரு ரோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக முடிச்சிடலாம். மளிகை திங்ஸ் வந்து ஆப்போசிட்டே வந்து கெலாக்ஸ் சாக்கோஸ்க்கு ஆப்போசிட்டே வந்து மளிகை திங்ஸ்லாம் இருக்கும். 1 kg சுகர் இவ்வளோ ருபீஸ். அவல் வந்து பாருங்கள் 40 ருபீஸ் லூஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம வந்து தேவைன்னா வந்து பேக்கெட் இருக்கும். வெயிட் போட்டு நம்மளே வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்புறம் வந்து சர்க்கரையெல்லாம் வந்து 37 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 37 ரூபாலையும் இருக்கும், 40 ரூபாலையும் இருக்கும். நம்மளுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கலாம். அதே மாதிரி தான் ஃபுல்லாக அந்த சைடு மளிகை ஜாமான் ஃபுல்லாகவே இருக்கும். புளி, மிளகா அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். பேக்கெட்டும் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு தேவைன்னா பேக்கெட் கூட வாங்கிட்டு போகலாம்.
லூஸில் உள்ளதும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்கும், ரவையிலேருந்து திணையிலேருந்து எல்லா வெரைட்டிஸுமே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓட்ஸ் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. 95 ருபீஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருந்தாங்க. டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன். எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 199 உள்ளது வந்து பை ஒன் கெட் ஒன், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி நீங்கள் 2 ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு டார்க் ஃபேண்டசி வந்து பார்த்திங்கன்னா 45 ருபீஸ் வந்து நம்மளுக்கு ஆஃப் போட்டிருந்தாங்க. இதில் வந்து 24 பீஸ் இருக்கும் அப்படின்னு, பேக் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி வாங்குறதுக்கு என்ன கேட்டால் வந்து பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒனில் வந்து இதே டார்க் ஃபேண்டசி டேஸ்ட்டில் வந்து வேறு ஒன்று இருக்கும், அது வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டுன்னு நினைக்கிறேன், சால்ட் வந்து பை ஒன் கெட் ஒனில் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் இந்த மாதிரி பேக்கெட்லேயும் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுவும் வந்து நமக்கு ஸ்மால் பேக்லேருந்து நம்மளுக்கு வெயிட் கேஜிக்கு ஏற்ற மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு நல்ல ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பிஸ்கெட் செக்ஷனில் வந்து போகலாம். அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அண்ட் சிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 33 ருபீஸ் ஆஃப் போட்டிருந்தாங்க. 67 ருபீஸ்க்கு வந்து நல்ல பெரிய பேக்கே வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கேக் இருந்துச்சு, 15 ருபீஸ் வந்து ஆஃப் போட்டிருந்தாங்க. சாக்லேட் பிராண்ட், வெண்ணிலா பிராண்டு எல்லாமே இருந்துச்சு. பட் அதில் வந்து நம்மளுக்கு வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்ற மாதிரி சிம்பிள் போட்டிருக்கும். அதை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இது தான் சொன்னேன், பை ஒன் கெட் ஒன்லேயே வந்து நம்மளுக்கு டார்க் ஃபேண்டசிலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கு அது வந்து ஒரு 40 ருபீஸ் எம்ஆர்பி ப்ரைஸ்னால் நம்மளுக்கு 2 வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கிறது பெஸ்ட்டு, அந்த பெரிய பேக் பதிலாக. அப்புறம் வந்து வேஃபி வந்து போட்டிருந்தாங்க, அதுவும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த ஃப்ரூட் பிஸ்கெட்னு சொல்லிட்டுன்னு இதுவும் ஒரு நல்ல ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நியூவாக வந்து க்ராசரி ஐட்டம்ஸில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து நிறையா வந்துருந்துச்சு. இது வந்து பாருங்கள் 30 ருபீஸ் ஆஃப் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் ரஸ்க்கு, பிஸ்கெட் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய பேக் உள்ள பிஸ்கெட் வச்சு வந்தாங்க. மில்க் பிக்கீஸ், மேரிகோல்டு, அப்புறம் வந்து அந்த பட்டர் பிஸ்கெட் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஆப்போசிட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரசகுல்லா இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 94 ருபீஸ் தான். எம்ஆர்பி வந்து பாருங்கள் 170 சம்திங் இருக்குது. நம்ம 94, 99. ரசகுல்லா வந்து 94. இது வந்து பார்த்திங்கன்னா குலோப்ஜாம் வந்து 99 போட்டிருக்காங்க. அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மீசக்கார பிஸ்கெட் வந்து நம்மளுக்கு வந்து ஆஃபரில் 15 ருபீஸ் ஆஃபரில் போட்டிருக்காங்க. இதுதான் வாங்கி கேட்டு அடம் பிடிச்சாங்க. 84 ருபீஸ்க்கு இது வாங்குறதா அப்படின்ட்டு நாங்கள் வாங்கலை. நெக்ஸ்ட்டு ஜூஸ் செக்ஷன் வரலாம். ஜூஸ் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஆஃபரில் போட்டிருந்தாங்க. நான் அந்த வந்து பல்பி ஆரஞ்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டி, மேங்கோ, அப்புறம் பவன்டா எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. பட் பவன்டாக்கு வந்து கம்மியான ஆஃபர் தான். ஏன்னா அது பவன்டாக்கு வந்து நிறையா பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து எப்படியும் சேல்ஸ் ஆகிற நம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா 8 ருபீஸ் என்னவோ தான் ஆஃப் போட்டிருந்தாங்க. அதுக்கு தான் கம்மியாக ஆஃப் போட்டிருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. மித்தபடி பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஜூஸ் பாட்டிலுக்கு ஆப்போசிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூஸஸ்லாம் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் பாதாம் கீர் எல்லாமே வந்து கூட இருந்துச்சு. கீழெல்லாம் வந்து பாருங்கள் 10 ருபீஸ் ஆஃப் வந்து போட்டிருந்தாங்க பாதாம் கீர்க்கெலாம். இது வந்து ரியல் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் ஆஃப். அப்புறம் பை ஒன் கெட் ஒன் அதுவுமே போட்டிருந்தாங்க. அப்புறம் ஆவின் கீ இதுக்கெல்லாமே ஒரு நல்ல டீல் தான் போயிட்டு இருந்தது. நிறைய பை ஒன் கெட் ஒன் வந்து இந்த தடவை போட்டிருந்தாங்க. நான் அதனாலே வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறையா பேர் கேட்குறீங்க, லாக்டவுன் டைமில் வந்து டிமார்ட் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. லாக்டவுன் டைமில் வந்து டிமார்ட் அவைலபிளாக இருக்குது, இப்போ வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கிட்ஸே வந்து அலோவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் லோட்டி சாக்கோப்பை வந்து பாருங்கள் 66 ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க. பிஸ்கெட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு ஆஃபரில் தான் இருக்குது. ஆனால் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஒரு பர்சனுக்கு வந்து 20 மினிட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் கால்குலேட் பண்ணி 20 மினிட்ஸ்க்கு அப்புறம்லாம் வெளியிலலாம் அனுப்பிவிடல, நீங்கள் அப்படி யோசிக்காதீங்க. அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரி மில்க்லாம் வந்து நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. 25 ருபீஸ் ஆஃப் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த பாக்ஸை பார்த்தோன்னே வந்து செமையாக இருந்துச்சு. நல்ல பெரிய டைரி மில்க். இதுக்குள்ளே வந்து சின்ன சின்னதாக இருக்குமா என்னன்னு தெரியல. ஓகே, இது வந்து நல்ல ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சாக்லேட் செக்ஷன்லேயுமே வந்து ஓரளவு வந்து ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க.
ஆனால் செம்ம க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸ், நிறைய க்ரௌடு இருந்துச்சு. ஏன்னா வீடியோ கூட ஷூட் பண்ண முடியல, அந்தளவுக்கு வந்து க்ரௌடாக இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் நான் வீடியோ வந்து எடுத்திருக்கிறது, ஏன்னா அந்தளவுக்கு வந்து க்ரௌட் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரீமர் இதெல்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. 199 அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம் வந்து நிறைய ஆஃபரில் போட்டிருந்தாங்க. சில்ட்ரன்ஸ் க்ளே, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸஸ்லாம் க்யூட்டாக அவ்வளோ அழகழகாக வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரே வந்து 2 பார்ட்டாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. நான் ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். க்ளேலாம் பாருங்கள் 129 ஒரு பக்கெட்டில் வந்து எல்லா கலர்ஸோடு இருக்குது. மோல்டோடு கொடுக்குறாங்க, வித் மோல்டோட. அப்புறம் பெயிண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் கேமல் இது. இந்த பாக்ஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, கிளிட்டர் எஃபெக்டோட செம்மையாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 119 ருபீஸ், அதாவது 120 ருபீஸ்க்கு 1 ருபீஸ் கம்மி. இந்த க்ளே வந்து பார்த்திங்கன்னா 129 ருபீஸு. இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டமும் வந்து நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்புறம் டாம்ஸ் பிராண்டோட வந்து நோட் புக்ஸ்லாம் வந்து 10%, 20% அந்த மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ்லாமே வந்து நிறைய ப்ரைஸ் ரேஞ்சில் நல்லாவே இருந்துச்சு குவாலிட்டியாக. 45 சம்திங் ஏதோ ஒரு ப்ரைஸ்க்கு வந்து நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த பாக்ஸ் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு, பஸ் மாதிரியே வீலோடு கொடுத்துருக்காங்க. ஷார்ப்னருக்கு வந்து அழகாக ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்கள் ஷார்ப்னர் சைடு. மேலே ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னே அதில் ஒரு குட்டி கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே வந்து வச்சுக்கலாம். அப்புறம் செகண்டாக ஒரு இது ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த ஃபைல் வந்து பாருங்கள் நல்லா இருந்துச்சு, ஜிப்பெல்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு, சாஃப்டாகவும் இருந்துச்சு. 49 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஜிப் ஃபைல் இது நிறையா ரேட்டில் வந்து ஃபைலும் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ஹூக்லாம் வந்து பாருங்கள் 29 ருபீஸு, இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அப்புறம் சிசர் வந்து எல்லா டைப்லேயுமே வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ஹூக் செட்லாம் நான் வந்து நிறையா வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், டிமார்ட்டோட ஹால் வீடியோலலாம். இந்த சிசர் வந்து பாருங்களேன் 3 பீஸ் உள்ளது. அதுவுமே வந்து எல்லாமே இங்கே வந்து ஹேங்கரில் தான் சிசரு எல்லாமே வந்து ஹேங் பண்ணியிருந்தாங்க. க்ளூகன் வந்து 299க்கு வந்து இருந்துச்சு. சிசரோட ப்ரைஸ் வந்து 99, 2 சிசர் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ்க்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பட்டரு, ரெடிமேட் பரோட்டா, ரெடிமேட் சப்பாத்தி அந்த சைடு அதெல்லாம் இருக்கும். நம்ம இப்போ இங்கே ஆப்போசிட் சைடு வந்துடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் குழந்தைங்களுக்கு தேவையான பேம்பர்ஸ்லாம் வந்து பெரிய பேக் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. எல்லா பிராண்டுமே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்க 2 பேரும். ஸோ நான் வந்து எடிட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணியிருக்கேன். சிலது வந்து என்னால் வந்து எடிட் பண்ண முடியல. அப்புறம் இந்த பேராஷூட் கேனோட வந்து அழகாக வந்து போட்டிருந்தாங்க. அதுவுமே வந்து 69 ருபீஸ் ஆஃப் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க. அப்புறம் வேஸ்லின் எல்லாமே வந்து ஆஃபரில் தான். 40 ருபீஸ் ஆஃப் வந்து இந்த வேஸ்லின் கொக்கோ பைட்டு. இது வந்து நான் கொக்கோ க்ளோ வந்து பார்த்திங்கன்னா 49 ருபீஸ் ஆஃப் போட்டிருக்காங்க. நான் வந்து 120 அந்த ரேஞ்சில் வந்து ஆன்லைனில் வாங்கினேன். இங்கேயுமே அந்த ரேஞ்சு தான் வருது. அப்புறம் ஃபேஸ் வாஷ் எல்லாமே வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஆஃபரில் தான் இருந்துச்சு. 20 ருபீஸ் ஆஃப், 30 ருபீஸ், 40, 90 ருபீஸ் ஆஃபர் கூட போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த நெயில் பாலிஷ் வந்து செட்டாக இருந்துச்சு, ஒரு 6 பீஸ் சேர்ந்து, அதுவும் ஆஃபரில் தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் வந்து பார்க்கலாம் பேலன்ஸ் ஆஃபர்லாம். இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், நம்ம சேனலை மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் ஆஃபர்ஸ்லாம் பற்றி வந்து நிறையா வந்து வேறு லெவல் கலெக்ஷன், வேறு லெவல் ஆஃபர் வந்துருந்துச்சு. அதையும் வந்து நான் கூட வந்து ஷேர் பண்ணிப்பேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.